வாழப்பாடி அருகே பழமை வாய்ந்த பேளூர் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மிகவும் பழமை வாய்ந்த பேளூர் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ தர்ம சம்வர்த்தினி அம்மன் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட மகாதீப விளக்கின் முன்பு 100க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் வாழை இலையில் சுமங்கலி வஸ்திரம், தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பச்சரிசி மற்றும் அதன் மீது பஞ்சமுக விளக்கு வைத்து குங்குமத்தால் மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்து அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமுக விளக்கிற்கு சுமங்கலி பெண்கள் தீபாதாரணை காட்டினர். அதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கும் மகா தீப விளக்கி இருக்கும் மகா தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்களும் பக்தர்களும் சாமியே தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து திருவிளக்கு பூஜைகள் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, அர்ச்சனை பொருட்கள் கொண்ட பிரசாத பை வழங்கப்பட்டது.